ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வு தாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேயே சில பேருக்கு இந்த டியூஷன் போகிற பழக்கம் இருக்கும். சில பேர் இந்த ஸ்கூல் விட்டதுமே வீட்டுக்கு போகிற அந்த பழக்கமும் வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க, அவங்களும் ஸ்கூல் விட்டதும் டியூஷன் போகிற பழக்கம் கொண்டவங்க. அப்படி சேர்ந்து டியூஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற வழியில் இவங்க ஒரு வித்தியாசமான நபரை சந்திச்சிருக்காங்க. அந்த வித்தியாசமான நபர் சந்திச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வாழ்க்கையில நிறைய அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அது என்னன்றதை நமக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அந்த திகிலோட த்ரில்லிங்கோட சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மாணவிக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஈரோட்டில் ஒரு சின்ன அழகான கிராமம் மாதிரியான ஊரில் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரான வனிதா அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வனிதா ஸ்கூல் படிக்கும்போது இவங்களோட 10th காலகட்டத்தில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்போவுமே இவங்களோட ஊரில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஸ்கூல் இருக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் தான் வனிதா அப்படின்றவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காலையில் டைம்லேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்கிள் வச்சுருந்துருக்காங்க. சைக்கிளை எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாருமா சேர்ந்து குரூப்பாக தான் ஸ்கூலுக்கு போறது வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இந்த ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்றதுனால நேரமாவே கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த வனிதா மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. ரொம்ப க்ளோஸான திக்கான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வனிதாவோட சேர்ந்து 5 பேர். இந்த 5 பேரும் தான் மறுபடி அங்க ஸ்கூல்ல இருந்து ரிட்டன் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நேரா வருவாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. வர வழியிலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே ஒரு டியூஷன்ல படிச்சுட்டு இருக்காங்க இவங்க 5 பேரும் சேர்ந்து, வனிதா மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 பேரும் நேராக டியூஷன் போய் படித்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீடு திரும்பறதுக்கு மணி 8 மணி 8:15 பக்கமாக ஆகிடும். அந்த நேரத்தில் இவங்களோட சைக்கிளில் தானே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசி அந்த மாதிரி விளையாடிக்கிட்டே வர்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கும் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டியூஷனும் முடிச்சுட்டு ரிட்டன் இவங்களோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த வனிதா மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு திகிலான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த 5 பேரும் டியூஷன் முடிஞ்சிருச்சுங்க. 8:15க்கு இவங்க அந்த டியூஷன்ல இருந்து கிளம்புறாங்க. நல்ல நார்மலா எப்பவும் போல சைக்கிள்ல ஏறி 5 பேரும் ஒன்னா தாங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஊருக்கு போற அந்த 1/2 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா அதிகமான போக்குவரத்துகள்லாம் இருக்காதுங்க. ரொம்ப கிராமம் மாதிரியான ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்ல இவங்க நார்மலா வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்து ஒரு சில வண்டிகள் மட்டும், இந்த பைக்கு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைம்ல கார் அந்த மாதிரி கிராஸ் ஆகி இருந்திருக்குங்க. இவங்களும் அந்த வெளிச்சத்துல அப்படியே இவங்களோட ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வர வழி இல்லாம அங்கங்க இந்த கம்பத்து லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது ஊருக்கு பக்கமா வந்துட்டாங்கங்க. ஊருக்கு பக்கமான ஒரு 100 மீட்டர் தாண்டி போனா ஊருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூரத்துல வரும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க, அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் அந்த தெருவிளக்கு இருக்குல்ல, அது இல்லை. இந்த கம்பத்து லைட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கு. அந்த 100 மீட்டர் வரைக்கும் 100 மீட்டர் மட்டும் எந்த ஒரு தெருவிளக்குமே இருக்காது. அதன் பிறகு இவங்களோட ஊர் என்ட்ரன்ஸ்ல ஒரு தெருவிளக்கு. அந்த இருட்டான இடத்துக்கு வரும்போது தான் இந்த வனிதா அப்படின்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமான குரல் ஒன்று கேட்குதுங்க. அந்த குரல் யாரோடதுன்னு பார்த்தா, ஒரு வயசான நபர், அப்படியே ரொம்ப வயசானவங்க அடிபட்டு கீழே விழுந்திருக்கிற மாதிரியான ஒரு குரல் கேட்குதுங்க. இந்த குரலை கேட்டதும் இது வனிதாவுக்கு மட்டும்தாங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கு. வனிதாவுக்கு அந்த சத்தம் கேட்டதும் சைக்கிள் நிறுத்திட்டாங்க. மற்ற நண்பர்கள் எல்லாமே, தோழிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வனிதாவோட சைக்கிள் நின்றுச்சு பார்த்தீங்களா, அதனாலதான் இவங்களும் என்னடா வனிதா வந்து சைக்கிளை நிறுத்திட்டாலே அப்படின்றதுக்காக தான் அவங்களும் சைக்கிளை நிறுத்தி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வனிதா கிட்ட, என்ன ஆச்சு வனிதா, ஏன் இங்கே நிறுத்திட்ட, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வனிதா என்ன சொல்றாங்கன்னா, 1 நிமிஷம் அமைதியா இருங்கடி, அப்படியே வாயை மூடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனிதான்றவங்க ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இவங்க நடு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. ரோட்டுக்கு சைட்ல இந்த தரைப்பாலத்துக்குலாம் மேல ஒரு செவுரு மாதிரி சின்னதா கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு
செவுரு மாதிரி சின்னதா ஒண்ணு இருந்திருக்குங்க. அந்த இடத்துல யாரோ ஒரு நபர் அடிபட்டு கீழே விழுந்து என்னை காப்பாத்துங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வயசான நபர் கேட்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த சத்தம் வனிதாவுக்கு கேட்டதும், அங்க பாருங்கடி யாரோ கீழே விழுந்துட்டாங்க, வாங்கடி என்னாச்சுன்னு போய் பார்க்கலான்னு இவங்களும் போறாங்க. கொஞ்சம் நல்ல இருட்டா இருக்கு. அந்த நபர் அங்க கத்துற அந்த சத்தம் மட்டும்தான் கேட்டது. இவங்களும் அந்த கொஞ்சம் வெளிச்சத்திலேயே போறாங்க. அதுவும் நிலா வெளிச்சம் கூட அவ்வளவா பளிச்சுன்னு இல்லைங்க, ஓரளவுக்கு தான் இருக்கு. அந்த வெளிச்சத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டபடி ஒரு நபர், அதுவும் வயசான நபர் தாங்க, அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபர் அந்த இடத்துல கீழே விழுந்து கிடக்குறாரு. அவர் தான் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நபரை வந்து அந்த செவுத்து மேல ஏறி உட்கார வச்சுட்டு அதன் பிறகு வனிதா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட வாட்டர் பாட்டில கொஞ்சம் தண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நபருக்கு கொஞ்சம் குடிக்க வச்சிருக்காங்க. குடிக்க வச்சதுக்கு அப்புறம் போதுமா, எனக்கு தண்ணி போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே தாத்தா, நீங்க எங்க போகணும், என்ன ஊரு அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த நபர் வந்து எதுவுமே சொல்லலைங்க. எதுவுமே சொல்லாமலே அந்த நபர் பாட்டுக்கு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சுட்டாருங்க. இவங்க வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரோட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருந்து இந்த பக்கம் போற மாதிரி போயிருக்காங்க. என்னடா இது, நம்ம கேட்டுட்டே இருக்கோம், நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கோம், இந்த தாத்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம இப்படியே போறாரு அப்படின்னு இவங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, வயசான நபர் தானே அப்படின்னு இவங்க அதை பெருசுபடுத்திக்கலங்க. அப்படியே இவங்க 5 பேரும் அவங்களோட சைக்கிளை எடுத்துட்டு கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்னு ஒரு 100 கிலோமீட்டர் போனா இவங்களோட கிராமத்தோட என்ட்ரன்ஸ் வந்துடும் இல்லையா, அதனால இவங்களும் சைக்கிளை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பக்கமாவும் நெருங்கி போயிட்டாங்க. நெருங்கி போனதுக்கு அப்புறமா தான் இந்த வனிதா அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்னதா மனசுக்குள்ள ஏதோ பயமா இருக்கிற மாதிரி தோணிருக்குங்க. தோணுனது மட்டும் இல்லைங்க, இவங்களோட சைக்கிளுக்கு பின்னாடி இவங்களோட ஸ்கூல் பேக் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் பேக்லயும் அதிகமான வெயிட்டுகள் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த வனிதாவுக்கு திடீர்னு அந்த சைக்கிள் ரொம்பவே வெயிட்டா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னடா நம்மளோட பேக் மட்டும்தான் இருக்கு, இவ்வளோ நேரம் வரைக்கும் இவ்வளோ வெயிட் தள்ளி திடீர்னு ஏதோ வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இதையும் பெருசுப்படுத்தலைங்க. சரி ஓகே, நம்ம ஊருக்கே வந்துட்டோம், எது வந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம். இந்த சைக்கிள் ஓட்டிட்டே அந்த ரொம்ப நேரம் ஓட்டிட்டே வந்ததுனால நமக்கு தான் அப்படி தோணுது போல அப்படின்னு இவங்களும் அதை பெருசுப்படுத்தாம வீட்டுக்கும் போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு சைக்கிளை ஓரம் கட்டி நிறுத்தி வச்சுட்டு அதன் பிறகு இவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. போனவங்க கை கால் முகம்லாம் கழுவிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு உட்காராங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் இவங்க இந்த வனிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுல ஒரு ஹாலுங்க, ஒரு ரூமு, அதன் பிறகு ஒரு கிச்சன். இந்த ரூம்ல வந்துட்டு அவங்க அப்பா அம்மா படுத்துட்டு இருக்காங்க. ஹால்ல வந்து லைட் போட்டு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10th இல்லையா, அதனால நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா வந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் அந்த ரூம்லயும் லைட் ஆன் பண்ணிட்டு தாங்க படுத்துட்டு இருக்காங்க. அப்பப்போ இந்த வனிதாவுக்கு ஏதாவது வேணும்னா கூட அவங்க அம்மாவை எழுப்பி அதன் பிறகு அவங்க ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. அப்படிதான் அன்னைக்கும் நல்லாவே படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி பக்கம் நெருங்கி வந்த காரணத்தினால இந்த வனிதா என்ன பண்றாங்கன்னா, டைம் பார்த்துட்டு 11 மணி ஆக போகுது, இதுக்கப்புறம் நம்ம போய் கொஞ்ச நேரம் தூங்கினாதான் காலையில எந்திரிச்சு மறுபடியும் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க அந்த புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு அதன் பிறகு ஹாலில் வந்து லைட் போட்டு தானே படிச்சிருந்தாங்க. அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அதன் பிறகு அங்கே ரூம்ல போய் அப்பா அம்மாவோட படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க லைட்டை ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் பாக்ஸ் பக்கமா போயிட்டாங்க. அந்த நேரத்துல இந்த வனிதா அப்படின்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமான குரல் ஒன்று கேட்குதுங்க. வெளியே இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கு. கூப்பிடுறவங்க அம்மா வெளியே வாங்க, அம்மா வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. என்னடா இந்நேரத்துல யாராடா இருக்கும், அம்மா வெளியே வாங்க அம்மா வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாங்களேன்னு வனிதாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பயத்தோடையே மெதுவா மெயின் டோர் கதவு பக்கமா போயிட்டாங்க. கதவை மெதுவா திறந்து பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது இந்த வனிதாவோட கண்ணு அவங்களால நம்பவே முடியல. அவங்களுக்கு பயம் அதிகமா உச்சக்கட்டத்துக்கு போற மாதிரி இருந்திருக்குங்க. அங்க இருட்டுல பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு உருவத்துல அதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டபடி ஒரு நபர், அதுவும் வயசான நபருங்க, அப்படி கீழே கொஞ்சம் குனிஞ்சபடி வந்துட்டு அந்த வாசப்படியில நின்றுட்டு இருக்காரு. நின்னவரை பார்த்ததும் இந்த வனிதாவுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா நம்மளோட வீடு தெரியும் இவருக்கு, இவர் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறோம், ஆனா நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டாரு, எப்படி வந்திருக்க முடியும், இது எப்படி சாத்தியம்னு இவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே வெளவெளன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நடுக்கத்தோடையே இவங்களும் அந்த கதவை திறந்துட்டு வெளியே போய் பாக்குறாங்க. என்ன தாத்தா வேணும், என்ன தாத்தா வேணும்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்க. தண்ணி தானே கேட்குறாரு, சரி ஆல்ரெடி இவங்க வந்து வாட்டர் கேன்ல தண்ணி கொடுத்தாங்கல்ல, அதனால இப்பவும் வந்து தண்ணி தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் உள்ள வராங்க. வந்தவங்க சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் பார்க்கும்போது இந்த வனிதாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த இடத்துல அந்த தாத்தாவை காணோம்.
எங்கடா போயிருப்பாருன்னு இந்த வனிதாவுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அதன் பிறகு வனிதா என்ன பண்றாங்கன்னா, இந்த தண்ணியை வந்து இவங்களோட கையிலே வச்சுட்டு வாசப்படியில இருந்து இறங்கி ரோட்டு பக்கம் நடந்து போகிறாங்க. போய் பார்க்கும்போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாக்குறாங்க. அங்க அந்த வயசான நபரை காணோம். எங்கடா போயிருப்பாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு இவங்களும் குழப்பத்தோட சுத்தி சுத்தி எல்லாம் தேடி பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரலான்னு வராங்கங்க. அப்போ அப்படி டக்குன்னு எங்க இருந்தோ ஓடி வந்து நின்னா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு காத்துல மின்னல் வேகத்துல வந்து நின்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி சருன்னு அந்த நபர் அந்த வாசப்படிக்கு நேரா வந்து நிக்கிறாருங்க. இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாரு, கொஞ்சம் விகாரமாவும் இருந்திருக்காரு. அந்த முகம் பாதி அப்படியே கருகுன மாதிரியும் பாதி அப்படியே சதையாவே இருக்கிற மாதிரியும் அங்கங்க ஃபுல்லா முகமே தீஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அங்கங்க மட்டும் நல்ல தோல் தெரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொடூரமாவே இருந்திருக்கு. அந்த நபரை பார்த்ததும் இந்த வனிதா கையில வச்சிருந்த அந்த சொம்பு தண்ணி கீழே போட்டுட்டு ஆணை கத்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஏன்னா ஒரு கொடூரமான ஒரு உருவத்தை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஷாக்கா இருக்கும்ல. அந்த ஷாக்குல சொம்பு தண்ணியை கீழே போட்டுட்டு இவங்களும் அப்படி வேகமா கத்திட்டு இருந்திருக்காங்கங்க. இவங்க கத்துற அந்த சத்தத்தை கேட்டுட்டு யாருமே வெளியவே வரல. ஆனா இவங்களும் ரொம்ப நேரமா கத்திட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த வனிதாவோட சத்தம் நல்லா கொஞ்சம் பயங்கரமா வேகமா கேட்ட காரணத்தினாலதான் இவங்க அப்பா அம்மா எல்லாருமே வெளியவே எந்திரிச்சு வந்தாங்களாம். அப்படி வந்தவங்களும் இந்த வனிதா நடு ரோட்ல சொம்பு கீழே போட்டுட்டு நின்றுட்டு இருக்காங்களே. சொம்போட இந்நேரத்துல எங்கடா இங்க வந்திருப்பான்னு அவங்களுக்கும் ஒன்றும் புரியாம என்னமா ஆச்சு, எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த வனிதா நடந்த விஷயத்த சொல்லுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணு இருக்கவே இருக்காது, நீ ஏதாவது தூக்கத்துல வந்திருப்ப, இதுக்குதான் அன்டைம் வரைக்கும் படிக்க வேண்டாம்னு சொல்றேன், நேரமா படுத்துட்டு நேரமா காலையில எந்திரிச்சு படின்னு சொல்றேன் அப்படின்னு இவங்க அந்த வனிதாவை தாங்க அவங்க அப்பா அம்மா 2 பேரும் திட்டிருந்திருக்காங்க. திட்டின காரணத்தினால வனிதாவுக்கும் கொஞ்சம் அப்படியே அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஆல்ரெடி பயத்திலையும் இருந்திருக்காங்க. பயத்திலையும் இவங்க திட்டினது காரணத்தினாலையும் அழுகவே ஆரம்பிச்சிருக்காங்க. அழுதுகிட்டே உள்ள போனவங்க அவங்களோட அப்பா அம்மா படுத்திருந்தாங்களே அந்த ரூம்ல போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து அந்த ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இந்த வனிதாவும் படுத்து தூங்க ஆரம்பிச்ச பிறகு விடியற் காலையில ஒரு 4 மணி ஆயிடுச்சுங்க. 4 மணிக்கு அப்புறம் இந்த வனிதா மறுபடியும் எழுந்து உட்கார்ந்து படிக்கணும். அந்த காரணத்தினால அவங்க அம்மா வந்துட்டு வனிதாவை எழுப்புறாங்க. அப்படி எழுப்பும் போது தாங்க இந்த வனிதாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த ரூம் ஃபுல்லாவே அவங்க படுத்திருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ரூம் ஃபுல்லாவே ஏசி போட்டா எப்படி சில்லு சில்லு சில்லுன்னு காத்து இருக்குமோ அதே மாதிரி இருந்திருக்குங்க. கூடவே இந்த வனிதா நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க. இவங்க வந்து அலாரம் வச்சுட்டு தான் படுத்திருக்காங்க. இந்த அலாரம் அடிச்சாவே ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறது வனிதா தான். ஆனா அன்னைக்கு எந்திரிக்காம நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க. இவங்க அம்மா போயிட்டு எழுப்பி இருந்திருக்காங்க, வனிதா எந்திரிமா படி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புனதுக்கு அப்புறம் இந்த வனிதா மெதுவா எழுந்து உட்கார்றாங்க. எழுந்து உட்கார்ந்துட்டு கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு படுக்கையை விட்டு எந்திரிக்கலான்னு எந்திரிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த வனிதாவோட முகத்துக்கு நேராவே ஒரு உருவம் வந்து உட்கார்ந்துருக்குங்க. என்ன உருவம்னு பார்த்தா அதே வயசான அந்த ஆளோட அதே உருவம் தான். அந்த உருவத்தை டக்குன்னு பார்த்த இந்த வனிதாவுக்கு கையும் காலும் புரியல. மறுபடியும் கத்துறாங்க. கத்துனதுமே இவங்க அம்மா வந்து கிச்சன்ல இந்த வனிதாவுக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. அவங்களும் திடுதிடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் எதுக்குமா இப்படி கத்துற, எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி கத்திட்டே இருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்துல படுத்திருந்த அவங்க அப்பாவும் எழுந்து உட்கார்ந்துட்டார். எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வனிதா வந்து அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் கண்டிப்பா இந்த உருவத்தை பார்த்தேன், அது ஒரு தாத்தா தான், அந்த தாத்தா யாருன்னே எனக்கு தெரியல, மீண்டும் மீண்டும் அந்த தாத்தா என் பின்னாடி வந்துட்டே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்குங்க. பொண்ணு சொல்றதெல்லாம் சும்மா கற்பனையா இருக்கும், கனவேதும் கண்டிருப்பா. அரை தூக்கத்துல எந்திரிச்சாங்க இல்லையா, ஆல்ரெடி வனிதாவோட அம்மா எழுப்பும் போது நல்ல தூக்கத்துல இருந்தவங்க அரைகுறையா தானே எந்திரிச்சிருப்பாங்க, அதனாலதான் இப்படி சொல்றா அப்படின்னு அதையும் பெருசுபடுத்தலைங்க. அதன் பிறகு அன்னைக்கு அவங்க அப்பா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வனிதாவுக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சமாதானம் பண்ணிட்டு அந்த வனிதாவை படிக்கவும் வச்சிருந்திருக்காங்க அவங்க அம்மா. நல்லாவே விடிஞ்சிருச்சுங்க. ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, அதனால வனிதா எந்திரிமா படிச்சது போதும், இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா வந்து சுடுதண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதன் பிறகுதான் வனிதாவை போய் குளிக்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட வீட்டுல அட்டாச் பாத்ரூம்லாம் எதுவும் இல்லைங்க. வீட்டுக்கு பின்னாடி தான் பாத்ரூம் இருந்திருக்கு. அப்படியே இந்த வனிதா அப்படின்றவங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரலாம்னு சொல்லி வெளியே வராங்கங்க. நல்லாவே விடிஞ்சுதான் இருக்கு, நல்ல வெளிச்சமும் இருக்கு.
அந்த நேரத்துலயும் வனிதா அப்படியே ஒரு இடத்த பார்த்து பிரம்ம பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஒரே இடத்த பார்த்தபடி நின்றுட்டே இருக்காங்க. இந்த வனிதாவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்னடா பண்றா, எப்பவும் குளிச்சுட்டு டக்குன்னு வந்துருவாளே, என்ன பண்றா அப்படின்னு இவங்க அப்பதாங்க அவங்க அம்மா மெதுவா அந்த பாத்ரூம் பக்கம், பின்னாடி தானே அவங்களோட பாத்ரூம் இருக்கு, பின்னாடி போகலாம் போறாங்க. வனிதாவை திட்டிக்கிட்டே வனிதாவோட பக்கமா நெருங்கி அவங்க அம்மா போயிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துலயும் வனிதா வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கூட காது கொடுத்து கூட கேட்கல. ஆனா ஒரு இடத்த மட்டும் நல்லா உத்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே செல்ல மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. என்னடா இது, நம்ம இவ்வளவு கேட்கிறோம், இவ எந்த பதிலுமே சொல்லாம இப்படியே நின்றுட்டே இருக்காளே, என்ன காரணம்னு தெரியாம அவங்க அம்மாவும் திட்டிக்கிட்டே பக்கமா நெருங்கி போறாங்க. வனிதாவோட பக்கமா நெருங்கி போனதுக்கு அப்புறம் வனிதா ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த இடம் ஃபுல்லா கொஞ்சம் கருவேல மரங்கள்லாம் சூழ்ந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் புதர் மாதிரி இருக்குன்னு சொன்னாலே அந்த இடத்துல தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. அங்க திரும்பி பார்க்கும்போது இவங்க அம்மா பார்க்குற அந்த நேரத்துல ஏதாவது ஒரு உருவம் அங்க நின்றுட்டு இருந்து டக்குன்னு மறைஞ்சா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, யாராவது அங்க ஆளுங்களே நின்னா கூட இவங்க அம்மா பார்க்குற நேரத்துல ஓடுனா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ இவங்க அம்மா அதை நல்லாவே பார்த்துட்டே இருக்காங்க. இங்க இருந்து யாரோ மறைஞ்ச மாதிரி இருக்கே, யாரோ மறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு அவங்க அம்மாவும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த வனிதாவுக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த சுயநினைவு எதுவுமே இல்லாம இருந்து டக்குன்னு சுயநினைவுக்கு வந்தவங்க, என்னம்மா இங்க நிக்கிற அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக் ஆனதுக்கு அப்புறம், என்னடி நான் கேட்குற கேள்வியை நீ என்கிட்ட கேட்குற, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு வனிதாவை மறுபடியும் கேள்வி கேட்டிருக்காங்க. நான் இப்பதானே குளிச்சுட்டு வெளியே வரேன், வெளியே வரவளை பார்த்துட்டு என்ன பண்றேன்னு கேட்டுட்டே இருக்கிற, அங்க ஒரு உருவம் நின்னுச்சு இல்லையா, அது யாரு, அங்க மறைஞ்சது யாருன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க, அங்க யாரு இருந்தாங்க, அங்க யாருமே இல்லை, நல்லா பாரு, நீ வேணா பக்கத்துல போய் பாரு அப்படின்னு வனிதாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சுங்க. அவங்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு அதை பெருசுப்படுத்தாம அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்தவங்க அதுக்கப்புறம் வனிதா ஸ்கூல் போகணும் இல்லையா, அதுக்காக லஞ்ச் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வனிதாவும் ஸ்கூலுக்கு எல்லாம் ரெடியாகி வனிதாவும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களோட அம்மா இருக்காங்களே, அவங்க அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டாங்க. வனிதா ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் வனிதாவும் நைட்டு நடந்த விஷயத்தை யாருக்கிட்டுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்களே அவங்க கிட்ட ஷேர் பண்ணாமலே இருந்திருக்காங்க. அன்னைக்கும் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் இவங்க டியூஷன் வரணும் இல்லையா, டியூஷனும் வந்துட்டு அதன் பிறகு 8 மணி பக்கமா டியூஷன்ல இருந்து இவங்களோட வீட்டுக்கும் கிளம்புறாங்க. நல்லாவே டியூஷன்ல இருந்து சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு வனிதாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க டியூஷன் வீட்டுல இருந்து வீட்டை நோக்கி கிளம்புறாங்க. நார்மலா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு எப்பவும் போல காலையில இருந்து எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வனிதா எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா ஊர் என்ட்ரன்ஸ்க்கு பக்கம் வரைக்கும் நல்லாவே சிரிச்சு பேசிட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்த அந்த வனிதா சடனா எதுவுமே பேசாம அப்படியே சைலண்ட் ஆயிருந்திருக்காங்க. இவங்களோட சைலண்ட் எதுக்காக இவ்வளோ சைலண்டா இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கு. கூடவே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்கும் போதும் இவங்க மட்டும் தனியா சைலண்டா இருந்தாங்க இல்லையா, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்டையும் பேச்சு கொடுக்குறாங்க. என்னடி திடீர்னு இப்படி சைலண்ட் ஆயிட்டா, என்ன எங்களை எல்லாம் பயமுறுத்தலான்னு பாக்குறியா, நைட் நேரம்ன்றதுனால நாங்க பயந்துருவோன்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற எந்த கேள்வியுமே வனிதாவோட காதல கேட்காமலே இருந்திருக்குங்க. ஏன் அப்படின்றத தொடர்ந்து பாருங்க. இவங்க 4 பேரும் ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க, வனிதா மட்டும் சைலண்டா வந்துட்டு இருக்காங்களே. அவங்க கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னா ரோட்டோட சைடுல சைக்கிளை திருப்பிக்கிட்டு போற மாதிரி போயிருக்காங்க. போனவங்க நேரா ஒரு மரத்துல இடிக்கிற மாதிரி போயிருந்திருக்காங்க அந்த சைக்கிளோட சேர்த்து. அந்த நேரத்துல இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, இவ என்னமோ பண்ண போராடின்னு சொல்லிட்டு அவங்களோட சைக்கிளை நிறுத்திட்டு இந்த வனிதாவோட சைக்கிளை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வனிதாவும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருக்காங்க. ஓடி போயிட்டு வனிதாவோட சைக்கிளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவங்க கரெக்டா அந்த மரத்துல வந்து இடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு கேப்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த சைக்கிளை பிடிக்கல அப்படின்னா வனிதா கீழே விழுந்து பயங்கரமா அடிபட்டிருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்குங்க. பயங்கரமான அடி கூட விழுந்திருக்கலாம், மண்டையில அதிகமான அடி கூட விழுந்திருக்கலாம். அவங்க 2 பேரும் காப்பாத்தினதுக்கு அப்புறமும் கூட இந்த வனிதா சுய நினைவுல இல்லைங்க. அப்படி சைக்கிள் விட்டு கீழே இறங்கினவங்க இவங்களை பார்த்து கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இப்படி திட்டுறா அப்படின்றதும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஒண்ணுமே புரியாமலே இருந்திருக்கு. என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் வனிதாவை நடுவில் நிறுத்திட்டு 4 பேரும் சுத்தி நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வனிதா அதன் பிறகு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம தலை கீழே குனிஞ்சபடி நின்றுட்டே இருந்திருக்காங்க. இவளுக்கு என்னமோ ஆச்சு, இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட்டுத்தனமா தாங்க பேசியிருக்காங்க. ஆனா அதுதான் உண்மை அப்படின்றது போக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிய வந்திருக்கு.
இந்த வனிதா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இந்த வனிதா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சமாதானம் பண்ணி முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அதன் பிறகுதான் ஒரு வழியா அவங்களோட சுயநினைவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வனிதாவுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்றது தெரியவே இல்லை. எதுக்காகவே நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம், என்னடி ஆச்சு அப்படின்னு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அந்த 4 பேருமே பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவ்வளவு நேரம் வரைக்கும் வேற மாதிரி பிஹேவ் பண்ணா, இப்போ நம்மளோட நார்மலான வனிதா பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்க ஒண்ணுமே புரியாமலே இருந்திருக்காங்க. அதன் பிறகு சைக்கிளை எடுங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு இவங்க 5 பேரும் சேர்ந்து அவங்களோட ஊரை நோக்கி வந்துட்டாங்க. வனிதாவும் அவங்களோட வீட்டை நோக்கி வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல சைக்கிள் எல்லாம் நிறுத்திட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் படிக்கிறதுக்கு உட்கார்றாங்க. 10 மணி பக்கமா படிக்கிறதுக்கு நல்லாவே உட்கார்ந்தவங்க அந்த புக்கை பார்த்தபடி இப்படி கீழே குனிஞ்சபடியே இருக்காங்க. ஆனா வாய் விட்டு எதுவுமே படிக்கவும் இல்லை, எதுவுமே சொல்லவும் இல்லை. அப்படி கீழே குனிஞ்சபடி கண்ணு தண்ணி மட்டும் அப்படியே சொட்டு சொட்டா விழுந்துட்டு. இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா, அப்பா அம்மா 2 பேரும் அந்த ரூம்ல போய் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட் ஆன்ல தான் இருந்திருக்கு. அந்த நேரத்துல இவங்க அம்மா ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காங்க. ரொம்ப நேரமா இவ வந்து புக்கை தான் பார்த்துட்டு இருக்கா, படிக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியலையே. எப்பவுமே வாய் விட்டு தான் படிப்பாங்களா வனிதா, அந்த மனசுக்குள்ளேயே படிப்பாங்களா, மௌனமா படிப்பாங்களா, அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்களா. நல்லா வாய் விட்டு படிக்கிற பொண்ணு திடீர்னு சைலண்டாவே இருக்காளே, புக்கை ரொம்ப நேரமா பார்த்தபடி இருக்காளேன்னு இவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்ல தாங்க மெதுவா எந்திரிச்சு வராங்க. அவங்க அம்மா எந்திரிச்சு வந்து பார்க்கும்போதும் வனிதா வந்து அந்த சொட்டு சொட்டா கண்ணு தண்ணி விட்டதெல்லாம் அந்த புக்கில் அப்படியே நனைஞ்சு போயிருந்துருக்குங்க. என்னடா இவ பண்ற, புக்கு ஈரமா இருக்கேன்னு அவங்க அம்மா வனிதாவோட முகத்தை இப்படி மேலே தூக்கி பார்க்குறாங்க. அங்க பார்க்கும்போது வனிதா அழுதுட்டு இருக்காங்க. எதுக்கடி அழுகுற, என்னடி ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா பதறி போய் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வனிதா எந்த பதிலுமே சொல்லாமலே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வரைக்கும் அவங்க அம்மா கேட்குற எந்த கேள்விக்குமே பதிலே சொல்லாதவங்க திடீர்னு ஒரே வார்த்தை தான், வாயை மூடுடி அப்படின்னு வேகமா கத்திருக்காங்க. அதுவும் வனிதாவோட குரல் இல்லைங்க, வேற ஒரு குரல் மாதிரி கேட்டிருக்கேன் அவங்க அம்மாவுக்கு. என்னடா நம்மளை பார்த்து வாயை மூடிடின்னு சொல்லிட்டாலேன்னு இவங்க அம்மாவுக்கு பயங்கர கோபம் இருந்தாலும் இவளோட குரலை வச்சு அது வனிதாவே கிடையாது, இவளுக்கு என்னமோ ஆயிருச்சுன்னு அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க. அதன் பிறகு வனிதா அப்படியே அவங்க அம்மாவை முறைச்சு பார்த்தபடி வாயை மூடிட்டு உக்காரு அப்படின்னு அதட்டிருக்காங்க. அதட்டினதுக்கு அப்புறம் வனிதா எழுந்து போய் நேரா அந்த ரூம்லயும் படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அம்மா விடிய அந்த ஹால்லயே உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாமலே இருந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 மணி பக்கமா வனிதாவை எப்பவும் போல படிக்கிறதுக்காக எழுப்பணும் இல்லையா, அதனால போயிட்டு எழுப்பலான்னு எழுப்பியிருக்காங்க. இவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டுட்டு, இனிமேல் என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, சும்மா இருக்க மாட்டியான்னு அவங்க அம்மாவை மறுபடியும் திட்டிருக்காங்க. திட்டுனதை இவங்க அப்பா பக்கத்துல தானே படுத்திருந்தாங்க, வனிதாவோட அப்பா பக்கத்துல தாங்க படுத்திருக்காங்க. அவங்களும் எந்திரிச்சு பார்த்துட்டாங்க. எதுக்குடா பொண்ணு இப்படி திட்டுறா அப்படின்னு. அப்போ இவங்க அப்பாவுமே ஷாக் ஆயிட்டாங்க. வனிதா வந்து வேற ஒரு குரல்ல தான் பேசியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்குமே புரிஞ்சிருச்சு, வனிதாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு இவங்க 2 பேத்துக்குமே புரிஞ்சிச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மணி பக்கமா இவங்களோட ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்குங்க. அந்த பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போகலான்னு இவங்க அப்பா அம்மா 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. வனிதா வந்து அந்த ரூம்ல விட்டுட்டு அதன் பிறகு இவங்க வெளியே வந்து தான் அதை பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் அந்த 5:45 பக்கமா வந்துருச்சுங்க. வாமா நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க அப்பா போய் கூப்பிடுறாங்க. அவங்க அப்பா கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்னு அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வராமலே இருந்திருக்காங்க. இந்த வனிதா கட்டாயப்படுத்தி இந்த வனிதாவை அவங்களோட பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஊர்ல உள்ள பள்ளிவாசல் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தொழுகை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாய்ங்களா வெளியே வருவாங்கல்ல, அந்த பாய்ங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளிவாசல் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு பூசாரி மாதிரி இருக்காங்க, அது மாதிரி அங்க ஒரு நபர் இருப்பார் இல்லையா, அந்த பாய்ங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஹெட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அஜ்ரத்துன்னு சொல்லுவாங்க, அவங்க இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களோட புனித தண்ணீர் மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருக்காங்க. அதை கொண்டுட்டு வந்துட்டு வனிதாவோட தலை மேல அந்த ஹஜ்ரத்ன்றவங்க கையை வச்சுட்டு ஒரு கையில வந்து அந்த புனித தண்ணியை வச்சிருந்திருக்காங்க. நல்லாவே இவங்க வாய்க்குள்ளேயே இந்த மந்திரங்கள் மாதிரி அவங்களோட இதுல சொல்லுவாங்க, அதாவது ஓதுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வனிதாவுக்கு ஓதி இருக்காங்க. ஓதுனதுக்கு அப்புறமா இந்த ஹஜ்ரத்தே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி நடுங்குறாருங்க. நடுங்கினதுக்கு அப்புறம் மீண்டும் கண்ணை திறந்து பார்த்துட்டு அதன் பிறகு மறுபடியும் கண்ணை மூடி நல்லாவே மந்திரங்களை சொல்லி அந்த பொண்ணுக்கு ஓதி விடுறாங்க. ஓதி விட்டதுக்கு அப்புறம் அந்த புனித தண்ணியை எடுத்து தலையில தெளிச்சிருக்காங்க. அதன் பிறகு கையில காலில் எல்லாத்துலையுமே தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்து கயிறு மாதிரி ஒரு கருப்பு கயிறு ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. கட்டினதுக்கு அப்புறம் இந்த கயிறு வந்து கொஞ்ச நாளைக்கு கழட்டாம பார்த்துக்கோங்க, ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வனிதாவோட வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை மட்டும் தனியா சந்திச்சு இந்த மாதிரிலாம் நேற்று நைட்டு நடந்துச்சுமா, நாங்கள் டியூஷன் விட்டு வரும்போது இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இப்போதான் நாங்கள் பள்ளிவாசல் போயிட்டு வந்தோம், இனிமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு அப்போதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்திருக்குங்க. அவங்க வீட்லேயும் அந்த கொஞ்சம் அந்த வனிதாவோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறதெல்லாம் நார்மலாக இருந்திருக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு. எப்பவும் போல கலகலப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படிச்சுட்டு நார்மலாக தூங்குறது, இந்த மாதிரியே இருந்திருக்காங்க. அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை தான் இப்போ வரைக்கும் வனிதா அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வனிதா அப்படின்றவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகிடுச்சுங்க. இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில நடந்த அமானுஷ சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இனிமேலும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராம ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழறதுக்காக நாமளும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பா இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.